ஒட்டுமொத்த சமூகமும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை, குறிப்பா வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்க, தமிழர்களை குடிக்க வச்சு, அவனை மதிக்கட வச்சு, அவனை நரம்புகளை செயலிழக்க வச்சு, ஆண்மையற்ற ஒரு குடிமக்களாக ஆக்கி இவங்க திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வர்றாங்க. இவங்களுடைய சோர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். ஆனா இன்னைக்கு ரொம்ப வசதியாகவும் ரொம்ப இதாகவும் வராங்க. தன்னிலை உணராத, ஞானம் இல்லாத, அரசியல் அறிவற்றவர்கள் இன்னைக்கு அரசியல்வாதிகளா இருக்காங்க. எல்லா அரசியல்வாதிகளையும் ஒரே ஒத்த கேள்வி கேட்கலாம், அந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. எந்த அரசியல்வாதியை பார்த்து கேட்டாலும் உங்களுக்கு ஒத்த வார்த்தையில் இருந்துக்கிறாங்க. உங்களுக்கு என்ன அது பூர்வீக சொத்தா, சுய சம்பாத்திய சொத்தா? இன்னைக்கு கோடிக்கணக்கில் வச்சிருக்காங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிகளா பேர்ல இவங்களா சொல்லிக்கிறாங்க. அரசியல் அறிவற்றவர்கள், மக்களுக்கான அரசியலை தெரியாதவர்கள், புரிதல் இல்லாதவர்கள், குறிப்பாக தாழ்வு மனப்பான்மை உள்ள மனநோயாளிகள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். அவங்க என்ன பண்றாங்க, இவங்களுடைய பூர்வீகத்தை ஆராய்ச்சி அப்படின்னா இவங்க தாத்தா பாட்டன் போட்டு அத்தனை பேர் பெரிய பணக்காரனாங்களா, சுய சம்பாத்திய சொத்தா? சோர்ஸ் கொடுங்களேன். இந்த நாட்டில் ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கு, உங்களையும் போய் கேட்கலேன். பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் இன்னைக்கு இப்படி ஒட்டுமொத்த நாட்டையும் கொள்ளையடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அவங்கள கேட்கறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டத்தை செய்யறதுக்கு நீங்க இது இல்லை. இந்த அரசியல்வாதிகள், இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ரெண்டு பேருமே நாடகம் பாடம் நடிக்கிறாங்க மக்கள் கிட்ட. அது செயல்படுத்தணும் அப்படின்னா தமிழக இளைஞர்கள், குறிப்பா தமிழர்கள் விழிப்புணர்வு அடையணும். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க குறைந்தபட்ச புரிதலோடு இருக்கணும். நீங்க உடல்ல ஆரோக்கியத்தோடும் உள்ள ஆரோக்கியத்தோடு இருக்கும்போதுதான் ஒரு நல்ல மேம்பட்ட ஒரு சொசைட்டியை உருவாக்க முடியும். அப்படி மேம்பட்ட சொசைட்டியை உருவாக்க முடியலன்னா இந்த நாடும், இந்த மண்ணும், இந்த நிலமும் இதை விட மோசமா போகும். சோ இந்த ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும்.